ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபில்ட்ரேஷன் ஆர் சம்திங் நான் ஃபார் லூப்ல கொடுத்து ஏதாவது ஃபில்டர் பண்றேன். அண்ட் இல்லைன்னா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றேன். ஏதாவது ஒரு ஒர்க் பண்றேன்னு வச்சுப்போம். ஓகேவா? லிஸ்ட்ல இருந்து செட்டா மாத்தி செட்ல இருந்து அகைன் லிஸ்டா மாத்துறேன். இதை மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்றதுக்காக நான் லிஸ்ட் டு செட் கன்வெர்ட் பண்ணிட்டு அகைன் செட் டு லிஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவேன். இதை ஓகே, நான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலா என் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10th லைன் அது மாதிரி வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்றேன். அகைன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 120 லைன் டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் அதே ஒர்க்கை வந்துட்டு நான் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஸோ லிஸ்ட் டு செட் கன்வெர்ட் பண்ணிட்டு செட்ல இருந்து லிஸ்ட் கன்வெர்ட் பண்ணோம்னா அகைன் ஒர்க்கா அந்த கோடை டைப் பண்ணணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் தேவையோ அந்த கோடை அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு கோட் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ஒன்று தான், பட் ஆனால் அந்த கோடை திரும்ப திரும்ப அடிக்கிறோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கோட் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுது. ஃபங்க்ஷன்ன்றது ஒரு பிளாக் ஆஃப் கோடு மாதிரி. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்துட்டு நீங்க ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போல்லாம் நீங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றீங்களோ உள்ள எழுதுனா கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்துட்டு டெஃப்ன்ற கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நேம், ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நார்மலாக வந்துட்டு ஓகே, நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஃபங்க்ஷன் அப்படி என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஒர்க் பார்க்க போகுது, அவ்வளோதான். அது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆப்ரேஷன் ஏதாவது வந்துட்டு ஒரு ஒர்க் பார்க்க போகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ட்ரெஸ் வந்துட்டு வாஷ் பண்ற மாதிரி வாஷிங் மிஷின்ல ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணுவோம். அதுவே வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு எண்ட் ட்ரை வரைக்கும் பண்ணிடும். கரெக்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ஜஸ்ட் உள்ள வந்துட்டு எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை, எதுவுமே பண்ண போறது இல்லை. கொடுக்குற ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேரு நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் நான் இப்போ டெஃப் ஒர்க்குன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு சாம்பிள் ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே? அண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு டெஃப்ன்ற கீவேர்டு இருக்கு. அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம், ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்கிறேன். ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கோலன், அதுக்குள்ள ஆக்சுவல் கோடிங் எழுதியிருக்கிறேன். நான் இங்க எழுதியிருக்கிறது வெறும் பிரிண்ட் மட்டும் தான் நான் எழுதியிருக்கிறேன். ஓகே? இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது அப்படின்னா, என்னோட ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்க ஃபங்க்ஷன் கால் ஆயிடும். இதுக்கு பேர் ஃபங்க்ஷனை கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் உள்ள இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, அப்படியே விட்டுறேன். என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு நான் ரன் பண்றேன். ஃபங்க்ஷன் டாட் py அப்படின்னு ரன் பண்றேன். எனக்கு எந்த அவுட்புட் எதுவுமே நடக்கல. கரெக்டா? ஸோ பிரிண்ட் எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலைன்னா அதுக்குள்ள இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ கால் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ அகைன் வந்துட்டு என்னோட ப்ரோக்ராம் ரன் பண்றேன். சாம்பிள் ஃபங்க்ஷன் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ சேம் வைஸ் உங்க ஃபங்க்ஷனை வந்துட்டு எத்தனை டைம்னாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைம் கால் பண்றீங்களோ அவ்வளோ டைம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற கோடு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். எத்தனை டைம்னாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இங்க ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் நான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இன்புட் பேராமீட்டர்ஸ் வாங்குறதுக்காக அப்படின்பாங்க. ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன், அதை எதர் ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போறேன், அதை மாதிரி ஏதாவது ஒரு பண்றேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு டிக்ஷனரி கொடுத்து அதை டேட்டா பேஸ்ல சேவ் பண்ண போறேன், இந்த மாதிரி எதனா ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்காக தான் இந்த ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். இதை வந்துட்டு இன்புட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்புட் பேராமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஒரு ஹோட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்கு பில் கவுண்டர்ல கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட செஃப்கிட்ட வந்துட்டு இதுதான் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. என்னோட செஃப் வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி டேபிள் கொண்டு போய் வந்துட்டு
எதர் வெயிட்டர் மூலமாவோ யார் மூலமாவோ வச்சிருவாங்க. அது எனக்கு திரும்ப கிடைக்க போறது. ஓகேவா? நான் வந்துட்டு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுப்பேன். எனக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நீ பண்ணணும், இல்லைன்னா இந்த டிஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்ல போறேன். ஒரு இன்புட் கொடுக்குறேன் என்னோட செஃப்க்கு. சும்மா வந்துட்டு ஏதாவது குக் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. இந்த டிஷ்ஷை குக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன். கரெக்டா? ஸோ அதை வாங்கிக்கிட்டு என்னோட செஃப் வந்துட்டு குக் பண்ண போறாங்க. குக் பண்ணிட்டு அது வந்துட்டு டேபிளுக்கு போறதுக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் வித் வந்துட்டு இன்புட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நான் இங்க என்ன பண்றேன்னா டெஃப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இதுல ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் வந்துட்டு வாங்கிக்க போறோம். ஓகே, ஸோ ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் வாங்குறேன். அண்ட் ஃபைனலா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துறேன். ஏ அண்ட் பியை வந்துட்டு ஆட் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ண போகும். அதோட ஒர்க் ஆகும். அண்ட் இங்க வந்துட்டு என்னோட ஆட்ன்ற மெத்தடை கால் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு 100, 120 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ண போகும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றேன். 220ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு. அண்ட் இந்த இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து இப்போ 100 அண்ட் 120 நான் கொடுத்துருக்கிறது 100 வந்துட்டு ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும், 120ன்றது பீன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் ஷோ ஆகும். ஓகே, அண்ட் இன்புட்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு நாளும் கொடுத்துக்கலாம். ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம், 2, 3 இல்ல ஒரு 10 இன்புட் எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் கொடுக்கணும்ட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஓகே, நான் ஏ அண்ட் பி கொடுத்துருக்கிறேன். இன்கேஸ் நீங்க ஏ கமா பி இதுல வந்துட்டு நீங்க என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஏ பி சின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க இன்கேஸ் ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறீங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டு அது மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் தான். ஓகே, ஸோ மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு ஷாப் போறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? போயிட்டு ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூபாய் கொடுப்பீங்க. கரெக்டா? ஸோ இன்புட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ரூபாய் கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்கிற ப்ராடக்டை வந்துட்டு உங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு ஷாப்கீப்பர். ஸோ இங்க ரூபாய் கொடுக்கறது அண்ட் என்ன வேணும்னு சொல்றது இன்புட் பேராமீட்டர்ஸ். நீங்க கேட்கிற பொருளை உள்ள இருந்து எடுத்து கொடுக்கறது வந்துட்டு ரிட்டர்ன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வெளியில ஒரு அவுட்புட் கொடுக்கறது. ஸோ நான் ரூபாய் கொடுத்தேன்னா எனக்கு எப்படி பொருளை எடுத்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு அவுட் கொடுக்குறாங்களோ நம்ம கிட்ட கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இதை தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு வெளியில அவுட்புட் வந்துட்டு கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வித் ரிட்டர்ன் என்ற கீவேர்டு இதுக்காக தான் யூஸ் பண்றோம். ரிட்டர்ன் வந்துட்டு அவுட்புட் வெளியில கொடுக்கறதுக்காக. ஓகேவா? அண்ட் நான் என்ன பண்றேன்னா டெஃப்னு கொடுத்துட்டு ஆடிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏ பி அண்ட் சின்னு சொல்லிட்டு 3 இன்புட் வாங்கிக்கிறேன். அண்ட் நீங்க என்ன பண்ண போறேன்னா 3ஐயும் ஆட் பண்ணி நான் ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால நான் ரிட்டர்ன் ஸ்பேஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். 3ஐயும் ஆட் பண்ணி எனக்கு திரும்ப கொடுக்க போறாங்க என்கிட்ட கை. அண்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா அது ஒரு வேரியபிள் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணணும். அதனால ரிசல்ட் ஈக்குவல் டு ஆடிங் அப்படின்னு கொடுத்துட்டு 120, 120, 130 அப்படின்னு 3 வேல்யூ வந்துட்டு கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்னு கொடுத்துட்டு ரிசல்ட் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு 370 சொல்லிட்டு கீழே, அதாவது அவுட்புட் வந்து அது பிரிண்ட் ஆகுது. என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அவுட்புட் கொடுத்ததை வச்சு நான் பிரிண்ட் பண்ணதுல எனக்கு 370 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இது ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வைல் லூப்ல வந்துட்டு லாகின்க்கு வந்துட்டு பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ யூசர்கிட்ட வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வாங்கிட்டு ஒரு ரீட்ரை ஆப்ஷன் போட்டிருந்தோம். அண்ட் மேலே வந்துட்டு நான் டிஃபால்ட்டாக ஒரே ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி, அதில் கொஞ்சம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியில் இருக்க போகுது. அண்ட் நான் அதில் வந்துட்டு என்னோட யூசர் கொடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்ததுன்னு ட்ரூன்னு சொல்லிட்டு அவுட்புட், அதாவது லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுக்க போறேன். இல்லைன்னா 3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் அட்டம் ரீச்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன். ஸோ அதை வந்துட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு
ஸோ நான் ஒரு புது ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு லாகின் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா எனக்கு 3 டைம் வந்துட்டு செக் பண்ணிட்டு அவுட்புட் வந்துட்டு கொடுக்க போகுது, யூசர் லாகின் ஆகியிருக்காங்களா இல்லையான்ட்டு. அண்ட் எனக்கு வெளில வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த யூசர்ஸ்குள்ள வந்துட்டு எனக்கு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி வந்துட்டு வரப்போகுது, நிறைய யூசர் டீடைல்ஸ் வந்துட்டு இதில் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா யூசர் நேம் கொடுக்குறேன். அண்ட் பாஸ்வேர்டும் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு இருக்க போகுது. கமா அதே மாதிரி கொஞ்சம் நிறையா ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியாக இது இருக்க போகுது. ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் யூசர் கொடுக்குற இன்புட் இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு லாகின் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் அட்டம் ரீச்டுன்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நான் டெஃப் லாகின் யூசர் கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் அட்டம்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயில் லூப் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒயில் லூப்பில் வந்துட்டு ஒயில் அட்டம்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கிற வரைக்கும் ஆர் கிரேட்டர் தேன் 0 இன்ஃபைனட்டாக ரன் பண்ண போகிறேன். ஸோ எப்போ வந்துட்டு மேக்ஸிமம் அட்டம் ரீச் ஆகுதோ அப்போ நானே வந்துட்டு என்னோட லூப்பை பிரேக் பண்ண போகிறேன். ஸோ ஒயில் அட்டம் கிரேட்டர் தேன் 0 இருக்கிற வரைக்கும் ரன் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இஃப் அட்டம்ஸ் ஈக்குவல் டு 4 இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ 4 இருந்ததுன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா பிரிண்ட் மேக்ஸிமம் அட்டம்ஸ் ரீச்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். மேக்ஸிமம் அட்டம் ரீச்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துக்கிறேன். இதோட லூப் வந்துட்டு பிரேக் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். யூசர் நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 2 இன்புட் வாங்குறேன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூசர் கிட்ட இருந்து நான் வாங்கி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நான் என்னோட ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்னோட லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி ஐட்ரேட் பண்ணிட்டு யூசர் கொடுத்தது இருக்குதா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும். கரெக்டா? ஓகே, ஸோ இஸ் யூசர் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக வந்துட்டு யூசர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபார் யூசர் இன் யூசர்ஸ் யூசர்ஸை 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ அது லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியாக தான் இருக்குது. 1 by 1 ஐட்ரேட் பண்ணுறேன். இஃப் என்ன செக் பண்ணுறேன்னா யூசர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள என்னோட யூசர் நேம். ஸோ சிங்கிள் டிக்ஷனரியாக மாற்ற போது ஒரு டிக்ஷனரியிலேருந்து வேல்யூ எடுக்கணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள கீ கொடுத்தீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். ஸோ யூசர் நேம் வந்துட்டு டபுள் ஈக்குவல் டு
எனக்கு யூசர் இன்புட்டாக கொடுத்துருக்குற யூசர் நேம். அதே மாதிரி அண்ட் யூசர் ஸ்கொயர் பிராக்கெட் டிக்ஷனரியில் இருக்கிற பாஸ்வேர்ட் டபுள் ஈக்குவல் டு யூசர் இன்புட்டாக கொடுத்துருந்த பாஸ்வேர்ட். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ பிரிண்ட் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா இஸ் யூசர் ப்ரெசன்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னோட ஃபார் லூப்பை வந்துட்டு நான் பிரேக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃபார் லூப் மட்டும்தான் பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ இல்லைனா என்டையர் ஃபார் லூப் வந்துட்டு ரன் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வெளியில் ஒரு இஃப் கண்டிஷன் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கேஸ் யூசர் இருந்தாங்கன்னா ட்ரூன்னு மாறி இருக்கும், இல்லைனா ஃபால்ஸ்னே இருக்கும். அண்ட் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் யூசர் ப்ரெசன்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ப்ரெசண்டா இருந்தா. அப்படி இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷன்ல வந்துட்டு அண்ட் இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அப்போதான் வைல் லூப் வந்துட்டு பிரேக் ஆகும். எல்ஸ் கண்டிஷன்ல என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு எய்தர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் ரிமைனிங் அட்டம்ப்ட்ஸ் ரிமைனிங்னு கொடுத்துக்கிறேன். அட்டம்ப்ட்ஸ் ரிமைனிங்னு கொடுக்குறேன். இங்கே எஃப்னு கொடுத்துட்டு 3 மைனஸ் என்னோட அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு இன்னும் எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு ரிமைனிங் இருக்குதுன்றதை யூசர்கிட்ட சொல்லிடுறேன். அண்ட் எக்ஸிஸ்டிங் இருக்கிற அட்டம்ப்ட்ஸை ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸிஸ்டிங் இருக்கிறதோட ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் எப்போ வந்துட்டு அட்டம்ப்ட்ஸ் ஈக்குவல் டு 4 வருதோ அப்போ என்டையராக வந்துட்டு லூப் வந்துட்டு பிரேக் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணி பார்க்கலாம். லாகின் யூசர்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்டர் யுவர் யூசர் நேம்னு சொல்லிட்டு கேட்குது. அண்ட் யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டும் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்கேஸ் வந்துட்டு தப்பாக இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுக்குறேன். அட்டம்ப்ட்ஸ் ரிமைனிங் 2. அகைன் வந்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தப்பாகவே வந்துட்டு கொடுக்குறேன். ரிமைனிங் 1 அகைன் தப்பாக கொடுக்குறேன். ரிமைனிங் அட்டம் 0, மேக்ஸிமம் அட்டம் ரீச்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேயே வந்து பிரேக் ஆகிடுச்சு என்னோட லூப். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இதுக்காக எழுதியிருக்கிறேன், லாகின் யூசருக்காக எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ரெஜிஸ்டர் ஆர் ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் தனியாக எழுதுறேன். ஓகேவா? ஸோ டெவ்னு கொடுத்துட்டு ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இது வந்துட்டு இன்கேஸ் யூசர் வந்துட்டு ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா அதுக்கு இங்கே வரப்போகுது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு யூசர் நேம் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் யூசர் நேம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் equal to input enter your password அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து re-enter அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். input re-enter your password அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ re-enter your passwordன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன்ல இஃப் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு ரீஎன்டர் பண்ற பாஸ்வேர்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட லிஸ்ட்டுக்குள்ளக்க வந்துட்டு புது யூசரை வந்துட்டு ஆட் பண்ணணும். அதனால யூசர்ஸ் டாட் அப்பண்டுன்னு கொடுத்துட்டு உள்ள டிக்ஷனரியில் நான் என்ன பண்றேன்னா யூசர் நேம் கோலன் அண்ட் யூசர் வந்துட்டு எனக்கு என்டர் பண்ணியிருந்த யூசர் நேமை கொடுத்துக்கிறேன், கமா பாஸ்வேர்ட் கோலன் யூசர் என்டர் பண்ண பாஸ்வேர்டை அப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அவர் கொடுத்தது ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா பிரிண்ட் பாஸ்வேர்ட் டசன்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் வேணா ரீட்ரை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு சிம்பிளா வந்துட்டு செக் பண்ணிட்டு தப்பா ரெண்டுமே கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டு ரீஎன்டர் பாஸ்வேர்டும் தப்பா இருந்துச்சுன்னா டசன்ட் மேட்ச்னு மட்டும் நான் பிரிண்ட் பண்றேன். கரெக்டா இருந்துச்சுன்னா என்னோட லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ்ல வந்துட்டு இதையும் வந்துட்டு டிக்ஷனரியா வந்துட்டு நான் அப்பன் பண்றேன். ஓகே, இப்போ அகைன் வந்துட்டு இங்க வந்துட்டு நம்ம ஆப்ஷன் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆபரேஷன் ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஆபரேஷன் டு பெர்ஃபார்ம்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் 1 வந்துட்டு லாகினுக்கு அண்ட் 2 வந்துட்டு ஃபர்காட் பாஸ்வேர்டுக்காக ஆர் ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, அண்ட் இங்க வந்துட்டு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் ஆபரேஷன் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா லாகின் என்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கால் பண்ண போறேன். லாகின் யூசரா? ஓகே, லாகின் யூசர் வந்துட்டு நான் கால் பண்றேன். அப்படி இல்லாம எல்இஃப் ஆபரேஷன் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னு என்னோட ஃபர்காட் பாஸ்வேர்டை வந்துட்டு கால் பண்றேன். அப்படி எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் இன்வேலிட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். லாகினா இல்லைன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டான்னு கேட்குது. நான் ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு சூஸ் பண்ணுறேன். அண்ட் யூசர் நேமுக்கு வேற ஏதாவது வந்துட்டு கொடுப்போம். பாஸ்வேர்ட் அகைன் வந்துட்டு கொடுக்குறேன். எனக்கு ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வேணா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்துட்டு எனக்கு மேலே இருக்கிற யூசர்ஸை வந்துட்டு நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ உள்ள ஆட் ஆகிருக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். So reset password and the same தப்பா கொடுத்துருக்கேன். So to ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியில் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு என்ட்ரி ஆட் ஆகி இருக்குது கீழே. ஸோ அப்துல்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். அந்த டேட்டா வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியில் ஆட் ஆகிருக்கு. அண்ட் ரீசெட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் டு யூ வாண்ட் டு லாகின்னு கேட்டுட்டு நம்ம திரும்ப லாகின் ஃபங்க்ஷன் வேணும்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஓகே ஆப்ஷன் ஈக்குவல் டு input do you want to
லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒரு இன்புட் பண்ண சொல்ல போறேன். அண்ட் இங்க வந்துட்டு இஃப் ஆப்ஷன் ஈக்குவல் டு எஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்னோட லாகின் யூசர் வந்துட்டு நான் கால் பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா லாகின் யூசர் இல்லைன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு ரீசெட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரீசெட் சக்சஸ்ஃபுல் கரெக்டாக வந்துட்டு ரீசெட் சக்சஸ் பண்ணவும் லாகின் பண்ண போறீங்களான்னு கேட்க போகிறோம். இன்கேஸ் எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா லாகின் யூசர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். அகைன் லாகின் ஆப்ரேஷன் எல்லாமே பர்ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு ரீசெட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். அகைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். என்டர் யுவர் யூசர் நேம் கேட்குது. புதுசாக வந்துட்டு ஒரு யூசர் நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டும் கொடுத்துக்கிறேன். லாகின் பண்ணுறதுக்கு எஸ்ஆர் நோ கேட்குது. எஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எனக்கு லாகின் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ நான் கொடுத்த ரீசெட் பண்ண பாஸ்வேர்டு யூசர் நேம் வச்சு நான் லாகின் பண்ணுறேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல் எண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஃபங்க்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஃபர்கட் பண்ணவும் நான் அகைன் லாகின் யூஸ் பண்ணணும்னா திரும்ப என்னால் இங்கே உட்காந்து லாகின் ஆப்ரேஷன் எழுத முடியாது. கரெக்டாக அதுக்கு பதிலாக என்னோட லாகின்ன்ற ஃபங்க்ஷனை நான் ஸ்ட்ரைட்டாகவே கால் பண்ணால் ஈஸியாக வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் அகைன் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ரீயூஸ் பண்ண முடியும் நல்ல கோட்ஸ்.